ஐயோ என்னம்மா நீ ஏமா இப்படிலாம் யோசிக்கிற? அவன் எப்படி வருவான்? அவன் வரல கூட உங்களை பட முடியாது, புரியுதா? முதல்ல நீ பயப்படுறது எடுத்து. இந்த மாதிரி நேரத்தில் நீ பயப்படக்கூடாது. வயிற்றுல பாப்பா வச்சுட்டு நீ பயந்து உன் உடம்புக்கு நல்லதில்ல, உன் வயிற்றுல வளர உன்னோட. இது உங்களோட குழந்தை மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது மாமா, நீங்க பயப்படாதீங்க. உங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. உங்க குழந்தையும் உங்களை மாதிரியே கோவக்காரனா இருக்கா. எப்ப பார்த்தாலும் உதச்சிக்கிட்டே இருக்கான். பாவம், உங்க வீடு இன்னொரு கோவக்கார செல்வ மாமாவை எப்படிதான் தாங்க போதும். ஹலோ மாமா. சார், ஐயோ பயங்கர ஜோக்கு சார். ஐயோ எப்படி சார்? என்ன? ஐயோ உங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் யாருக்குமே வராது. நீங்க இல்ல சீரியஸா சொல்றேன், பயங்கர காமெடி. தேங்க்யூ. அப்புறம் சந்திப்பா, சரியா? பாய் 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 பாய். யாரோ வந்துட்டாங்க போல, அதான் மாமா இந்த மாதிரி பேசுறாரு. யார் கூட போன்ல? குமாரேசன் ஃப்ரெண்டு, பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஏதாவது காமெடி பண்ணிட்டே இருப்பாப்ல, பாரு. ஜோக் சொல்லிட்டு போன்ல சிரிக்க வச்சுட்டு இருக்காப்புல. என்ன ஓ டவுட்டா? போன் போட்டு தர அவர்கிட்ட. நீ பேசுற ஜோக் சொல்ல, நீ கேட்க போன்னு சிரிக்கலாம். இந்தா. ஐயே ஒன்னும் தேவையில்ல. நான் இதுக்கு கண்டவங்கிட்ட பேசிட்டு கேட்க சிரிக்கணும்? அது சரி. ஆமா, நீங்க ஒண்ணு துளசிய கடத்தல இல்ல மாமா? பார்த்தேன். என்ன பண்ண நீ நம்புவ? கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா, இல்ல தீ மதிக்கட்டுமா? இல்ல வேண்டாம், உன் தலைமையில அடிச்சு நான் சத்தியம் பண்ணுவேன். தலையை கட்ட இல்ல, உன் மேல சத்தியம் பண்ண தலையை கட்ட. வேணாம் மாமா, அப்புறம் போங்க போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடணும். சொல்றாரா இல்ல பொய் சொல்றாரா? ஒரே ஃப்ராட் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல சார், இல்ல சார், இது திட்டமிட்ட கொலை தான் சார். 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் முன்விரோதம் இருந்திருக்கு. ஆமா சார், அதனால தான் ஒய்ஃப் ஊர்ல இல்லாத நேரத்துல போட்டு தள்ளிட்டாங்க. ஆமா சார், அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். எஃப்ஐஆர் போட்டாச்சு சார். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம் சார். ஆமா சார். சார் ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் கூப்பிடுறேன் சார். என்ன பிரச்சனை? பிரபாகர், என்ன குடிச்சிருக்கியா? எனக்கு வேற வழி தெரியல பிரபாகர். என்னால துளசியை நினைக்காம இருக்க முடியல. சத்தியமா சொல்றேன், அந்த செல்வா தான் துளசி எங்கேயோ கிடைச்சி வச்சிருக்கு. அவனை கூட்டு வந்து லாக்அப்ல வச்சு கஸ்டடியில் வச்சு விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். என்ன பிரச்சனை? விஷயம் தெரியாம பேசுறேன். சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு சட்டத்தை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். ஆதாரம் இல்லாம யாரையும் எங்க கஸ்டடிக்கு கொண்டு வர முடியாது. ஐயோ, அவனுக்கு எதிராக நான் சாட்சி சொல்றேன். ஓ, சாட்சி எல்லாம் எடுபடாது. ஏன்? இத பாரு, வலுவான சாட்சி வேணும். அதாவது செல்வா துளசியை கடத்தினப்ப பார்த்த சாட்சியோ, இல்ல இப்ப துளசி செல்வா கூட இருக்கிறத பார்த்த சாட்சியோ சொல்லணும். அந்த மாதிரி யாராவது வந்து என்கிட்ட சொல்லட்டும். உடனே செல்வாவை என் கஸ்டடி கொண்டு வந்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். இந்த 2 சாட்சியும் இல்லைன்னா இன்னொரு முக்கியமான சாட்சி இருக்கு. அவ சொன்னா விசாரிக்கவே தேவையில்லை. யாரு? செல்வா. நான் தான் துளசியை கடத்தி வச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவனுக்கு தண்டனை கிடைச்சிடும், உனக்கு துளசி கிடைச்சிடுவான். சொல்வானா? சொல்லு பிரசனா, சொல்வானா? சொல்ல வைக்கணும். யாரு? நீங்க தான். ஆமா, நீங்க நினைச்சா செல்வா கிட்ட பேசி போட்டு வாங்கி அவன் வாயாலே எல்லா உண்மையும் கொண்டு வர முடியும். உன்னால முடியும் பிரபாகர். இது பாரு,
நீ இந்த இன்ஸ்பெக்டர்லாம் மறந்துரு. என்னாலும் நீ நானும் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்காக இந்த உதவியை பண்ண மாட்டியா? இது வேறு பிரபாகர், என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. துளசின்னு புலம்பி நான் பைத்தியம் ஆகிடுவேணும்னு பயமாக இருக்கு. இல்லைன்னா நான் செத்துருவேன் பிரபாகர். துளசி இல்லைன்னா சத்தியமாக நான் செத்துருவேன். நீ இந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணனா வேற யாருமே பண்ண முடியாது பிரபாகர். நீ தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, என்னை சாக விடாத பிரபாகர். எனக்கு என் துளசி வேணும். நான் செத்துருவேன். நான் துளசி இல்லைன்னா செத்துருவேன். எனக்காக செல்வா கிட்ட பேசு பிரபாகர். செல்வா, இங்கே இரு, உள்ள வந்துடாத. ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்குமா இருடா, வெயிட் பண்ண, எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, துளசி உங்க குழந்தைய தானே சுமக்கிறா? எவ்வளவு சொன்னாலும் நம்பிக்கை வராதா? நீ கீழே படுத்துக்க, உன்னை தாண்டி நான் சத்தியம் பண்றேன். அத்த இருங்க மாமா, இந்த ஆரத்தி எதுக்காக? அந்த துளசி உங்க குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்காளே அதுக்காகவா? இல்ல கத்தி குத்து பட்டதுக்காகவா? இல்ல நீங்க துளசிய ரொம்ப சாமர்த்தியமா கடத்தி பத்திரமா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கீங்களே அதுக்காகவா? ஆரத்தி ஒன்று மண்ணாங்கட்டி வேணும், அதுதான் உனக்கு அப்பவே சொன்னேன். டேய் செல்வா, இருடா. மாமா, ஏண்டி வந்தது வராததுமா சண்டை எழுப்பியா? சும்மா இருக்க மாட்டியா? அத்தை நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. மாமா, மாமா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் கட்ட கேள்விகளாம் பதில் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். இது பாரு, பிரசன்னா ஏதோ ஒன்று சொல்லி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். அவன் பேச்சை நீ கேட்டுட்டு நீ கேள்வி கேட்டது என்ன அர்த்தம்? எதனோட உனக்கு சொல்றது? உங்ககிட்ட நான் தெரியாம தான் கேட்குறேன். வரவன் போகிறவன் பேச்செல்லாம் நம்புறேன். உன் புருஷன்னா ஏன் பேச்ச நம்ப மாட்டியா? கேப்பா நம்புவா, அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கணும். என்ன நடந்துக்கணும்? இதுக்கு மேல உன் கவனம் காதல் எல்லாம் துளசி மேல போகாம இருக்கணும். ஆமாங்க, அத்தை சொல்ற மாதிரி உங்க கவனம் காதல் எல்லாமே அவ மேல போகாம இருக்கணும். இதுக்கு மேல அவளே வந்து மாமா மாமான்னு கொஞ்சனா கூட நீங்க அவ பக்கம் திரும்பாம இருக்கணும். அவ எக்கேடி கெட்டு போறா, அந்த பிரசன்னா அவளை கொலை கூட பண்ணட்டும், நீங்க அவளுக்காக வக்காலத்து வாங்க கூடாது. இதோ பாருங்க மாமா, இதுக்கு மேல நீங்க எனக்கு மட்டும் புருஷனா இருந்தா போதும். என்ன இதுக்கு மேல? இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, நான் உனக்கு மட்டும் தான் புருஷன் நடந்துட்டு இருக்கேன். இத வார்த்தையால சொல்லாதீங்க மாமா, வாழ்ந்து காட்டுங்க. துளசிக்காக துப்பாக்கியால குண்டு வாங்கியாச்சு, கத்தியால குத்து வாங்கியாச்சு. போதும் மாமா போதும், இதுக்கு மேல ஏன் தாலியோட நீங்க விளையாடிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். ஆமா செல்வா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பெல்லாம் இங்க நாங்க சந்தோஷமாவே இல்ல. துளசிக்கு நீ உதவணுங்கிற பேர்ல எங்களை கஷ்டப்படுத்தாதப்பா. செல்வா, நான் உங்ககிட்ட சொல்றது ஒன்னே ஒன்று தான்டா. கொஞ்ச நாள் துளசியை பத்தி நினப்பு இல்லாம இரு. இது உன் நன்மைக்காக தான்டா சொல்றேன். என்ன, ரெஸ்ட் எடு. துளசி என் கூட தான் இருக்கா. துளசி என் குழந்தை தான் சுமக்கிறான்ற விஷயம் தாமரைக்கு தெரிஞ்சதுன்னா தாமரை என்ன பண்ணுவா? அதான் சார், என் வைஃப் துளசி.
கொஞ்ச நாளாவே அவளை காணோம். எனக்கு செல்வான்னு ஒருத்தன் தான் அவளை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கானோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனா எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு தான் என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. சிட்டில யாராவது நல்ல பிரைவேட் டிடெக்டிவ் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு எல்லாரும் உங்களை பத்தி தான் சொன்னாங்க. நீங்க தான் எப்படியாவது என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ப்ளீஸ். பணத்தை பத்தி உங்க ஃபீஸை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு லட்சங்களானாலும் பரவாயில்ல, நான் தரேன். எனக்கு வேண்டியது சீக்கிரமா என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். அப்புறம் அவ நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. இது கூட நான் உங்க ஒரு அடையாளத்துக்காக தான் சொல்றேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கம்ப்ளைண்ட்னு கொடுக்கல. இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர்கிட்ட தகவல் சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? நான் செல்வா கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த செல்வாங்கிறவர் எதுக்காக உங்க மனைவியை கடத்தணும்? அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா? அவருக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? சார் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நானே என் ஒய்ஃபை காணன்னு ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். இந்த நேரத்தில் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. எனக்கும் செல்வாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்வா எனக்கு எனிமி சார். ஆமாம், எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரே எதிரி அந்த செல்வா தான். அதான் எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். சார் தயவு செஞ்சு என் ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அது கூட வேணாம் சார், அவள் எங்கே இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொன்னாலே போதும். அவளை எப்படி கூட்டிட்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். என்ன சார், ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன் சார். இந்த நிமிஷத்துல இருந்து நான் செல்வாவை ஃபாலோ பண்றேன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் செல்வாவுடைய ஃபோட்டோவை நான் உங்கள் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுறேன். ஓகே சார், நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க சார். செல்வா, துளசியா கடத்துற வரண்டா, உன் கதையை முடிக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாதவன் அந்த பிரசன்னா என்னை அசிங்கமா பேசி அவமானப்படுத்திட்டான். அவனை பத்தி தெரிஞ்சு நீங்க அவனை தேடி போனது தப்பு தானே மச்சான்? போகாம என்னால இருக்க முடியலையே மாப்ள. அவங்கிட்ட துளசி இருந்த வரைக்கும் அவ கஷ்டத்துல இருந்தாலும் உயிரோட இருக்காளுங்கிற ஒரு நிம்மதியோட இருந்தேன். ஆனா இப்போ அவளை காணணும் வீடு விட தேடுறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. ஒருவேளை அந்த படுபாவி என் பொண்ணை கொன்னுருப்பானு கூட பயமா இருக்கு. மச்சான், அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல துளசி பத்திரமா தான் இருப்பா. அந்த மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் அவ நமக்கு தகவல் சொல்லிருப்பாளே. இல்ல தெய்வானே, தகவல் சொல்ல முடியாத இடத்துல எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்காளோ என்னமோ. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த காலத்துல கடலுக்கு அடியில இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மாமா எப்போ வந்தீங்க? வாங்க மாப்ள. அப்புறம் உட்காருங்க. இருட்டான், பரவாயில்ல. இப்பதான் வந்தோம். நீங்க ஏதோ காலார வெளியே வாக்கிங் போயிட்டு வரதா சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னாங்க. சும்மா ஃப்ரெஷ்ஷாக காற்று வாங்கிட்டு ஒரு வாக்கு. சரி மாமா, துளசி பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை மாப்பிள்ள, அதை பற்றி ஒன்றும் தெரியல. அதான் ஒரே கலவரமாக இருக்கு. சரி, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். போலீஸில் ஃப்ரெண்டு பிரபாகர் இருக்கான், அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். சரி, நீங்கள் பேசிகிட்டு இருக்க. ஏ மச்சான், உன்னதான் துளசி பிரசன்னாட்டா இருந்தாலும் நம்ம போலீஸுக்கு போகாம இருந்தோம். இப்பதான் நம்ம துளசி அவங்க கூட இல்ல. நாம போலீஸுக்கு போனாதான் என்ன? நான் வேணா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறேன். போலீஸ்லாம் போன தேவையில்லாத பிரச்சனை. எதுக்கு? யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கா? சொல்லுங்க மாமா, யாருக்கு பிரச்சனை? துளசிக்கு. போலீஸ்ல போனா பிரஸ்ல வரும், அப்புறம் நியூஸ்ல போட்டோ ஃபிளாஷ் பண்ணுவாங்க. அவளோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும்ல. இதுக்கு மேலே அவளுக்கு என்னடா ஃபியூச்சர் இருக்கு? இல்ல அண்ணே, நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். துளசி கழுத்துல தாலியும் வாங்கிட்டா, வயித்துல புள்ளையும் வாங்கிட்டா. இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். இது என் புருஷன் சொல்றது நிஜம்தான். போலீஸ் கிட்ட போய் அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நல்லதுன்னு சொல்ல வந்தேன். இருமா, போலீஸ்க்கு போறதால அவசரம் காட்ட வேண்டாம். 2-3 நாள் போகட்டும், அப்புறம் பார்க்கலாம். மச்சான், வேணா ஒண்ணு பண்ணலாம். பேசாம நம்ம 2 பேரும் அந்த பிரசனாவை நேர்ல போய் பார்த்தா என்ன? வேண்டாம் மாப்ள. அவன் இப்ப மறுபடியும் குடிக்க வர ஆரம்பிச்சிட்டான். மரியாதை தெரியாம பேசுறான்.
அவன் உங்களை ஏதாவது அவமானப்படுத்திட்டான்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. மாமா, செல்வ மாமா, உங்களை தான். ஆமா, நாங்க எல்லாரும் துளசிய பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் ஏன் பேசாம பதட்டப்படாம இருக்கீங்க? சொல்லுங்க மாமா. எனக்கு என்னமோ நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா துளசிய பத்திரமா பாதுகாப்பா நீங்க தான் எங்கேயோ வச்சிருக்கிற மாதிரி தோணுது. அவ உங்க கூட இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இந்த டாபிக்ல கலந்துக்காம இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா தாமரை. ஏன் மாப்பிள்ள, அப்போ நீங்க தான் துளசிய? ஐயோ, இவ ஒரு லூஸு. இவ பேச்சு போய் நீங்க நம்பிக்கிட்டு ஏன்? அது ஒண்ணும் இல்ல. பிரசனா என்ன சந்தேகப்படுறான்ல, கூட சேர்ந்தது இவ்வளவு சந்தேகப்படுறா. எனக்கு இந்த விஷயமே தெரியாது மாமா. துளசி காணாம போனப்போ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். பிரசனா சொல்லி தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த டிஸ்கஷனில் நான் ஏன் கலந்துக்கலன்னு தெரியும். அவ்வளோதானே. நீ தான் காரணம். நீயும் மாமியாரும் என்ன சொல்லுவீங்க? இனிமேல் நீ வந்து துளசி பற்றி பேசவே கூடாது, துளசி பற்றி பேசினா அது இதுன்னு சொல்லுவீங்க. அப்புறம் நீங்கள் துளசி பற்றி தான் பேசும்போது என் வாய் சும்மா இருக்காது, நானும் பேசுவேன். அப்புறம் சண்டை வரும். எதுக்கு? எதுக்கு? அதனால தான் உண்மை தானே சொல்கிறேன். சொல்லுங்க. அதை விடுங்க மாமா. அது பாருங்க, உங்க போன் அடிச்சுட்டே இருக்க பாருங்க. யாரு? ஏன் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? பேசலாம்ல. அது சரி, இங்க பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு. ஃபோன் அட்டன் பண்ணா பேசிட்டு இருக்கும்போது ஏன் ஃபோன் பேசுறீன்னு கேட்பேன். இப்போ ஏன் ஃபோன் பேசணும்னு கேட்குறேன். இப்போ என்ன பண்ண? ஃபோன் பேசணும், அவ்வளோதானே. பேசுகிறேன். ஹலோ சார், சொல்லுங்க சார். டாக்டர் சகுந்தலா பேசுறேன். சார்ன்னு சொல்றேன். ஓ, வீட்ல இருக்கியாப்பா? ஆமாம் சார், வீட்டில் தான் இருக்கேன். பாவ், துளசியை காப்பாத்துறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா. சரி, இதை பார் செல்வா, உன்னோட செல்லுக்கு சில மெடிசன்ஸ் எல்லாம் நான் எஸ்எம்எஸ் பண்ணுவேன். அதை வந்து துளசிக்கு டயத்துக்கு டைம் கொடுக்கணும். பட் அதை எப்படி கொடுக்கணும், அதை எந்தெந்த டைமுக்கு சாப்பிடணும், பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. மாமா, அர்ஜென்ட்டாக வெளியே போன ஒரு முக்கியமான வேலை, போயிட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள, வரேன். வரேன்பா. போயிட்டு வாடா. போங்க மாமா, போங்க. இன்னும் எவ்வளவு தூரம் போறீங்களோ நானும் பாக்குறேன்.